யூனிவர்சல் ஸ்கிரீன் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் பிக் பாஸ் சீசன் 7 முடிஞ்சிருந்தாலும் இன்னும் பிக் பாஸோட தாக்கம் குறையலன்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியால கண்டஸ்டன்டோட ஃபேன்ஸ் அவங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டோரிஸ் கமெண்ட்ஸ்னு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்க மற்ற எல்லா சீசன்களிலும் பிக் பாஸ் முடிஞ்ச உடனேயே பிக் பாஸ் கொண்டாட்டத்தை நடத்திடுவாங்க. ஆனா சீசன் 7ல மட்டும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதாவது ரெட் கார்டு, பல வைல்ட் கார்ட்ஸ், இப்படி பல விஷயங்கள் நடந்தது இல்லையா? அதே மாதிரி பிக் பாஸ் கொண்டாட்டமும் நடக்கவே இல்லை. அடிக்கடி சோஷியல் மீடியால பிக் பாஸ் கொண்டாட்டம் நடக்க போகுதுன்னு அப்டேட் வந்தாலும் உடனே அது போஸ்ட்போன்ட் அப்படின்ற தகவல் தான் கிடைச்சது. சில கண்டஸ்டன்ட் இன்டர்வியூ கொடுத்தாலும் சில கண்டஸ்டன்ட் இன்டர்வியூ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் ஃபேன்ஸ் மீட்டப்லாம் நடந்தது. குறிப்பா சொல்லணும்னா அதுல விசித்ரா, மணி அண்ட் அர்ச்சனாவை சொல்லலாம். இதுல அதிகமான ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அர்ச்சனா அண்ட் மணிக்கு தான். பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருந்தாலும் இந்த சீசன் 7ஓட மக்களோட ஃபேவரட்னு பல பேர் அவரை கொண்டாடிட்டு வராங்க. அவருக்கு பல படங்கள் ஆஃபர்ஸ் வந்ததால அவருடைய வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல ஐஷு இவங்க வெளியேறின பிறகு எந்த ப்ரோக்ராம்லயோ எந்த சோஷியல் மீடியாலயும் கலந்துக்கல. ஒரு சாரி லெட்டர் போட்டதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் மீடியாவை ஃபேஸ் பண்ணி பேசிட்டு வராங்க. தனக்கு கொண்டாட்டத்துல கலந்துக்கிற ஆசை இருந்தாலும் தான் ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கிறதால கொண்டாட்டத்துல கலந்துக்க முடியாது அப்படின்றத ஐஷு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்படி போன இந்த சீசன்ல 5 வைல்ட் கார்ட்ஸ், பிறகு 2 ரீஎன்ட்ரி இப்படின்னு பல ட்விஸ்ட் நடந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வின் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் ஆவலோட எதிர்பார்த்த பிக் பாஸ் கொண்டாட்டம் ரீசெண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் சில வாரங்கள்ல இதோட டெலிகாஸ்ட நாம எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட பிக் பாஸ் கொண்டாட்டத்துல நடந்து முடிஞ்ச சில முக்கியமான செக்மெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை ஹோஸ்ட் பண்ணது நம்ம ஃபேவரட் ஆங்கரான பிரியங்கா தான். கண்டஸ்டன்ட்ட கேள்வி கேட்கறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஷோல பிரதீப் ஆண்டனி, ஐஷு, பவா செல்லதுரை, ஜோவிகா, யுகேந்திரன் கலந்துக்கல. மத்த எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அதுல குறிப்பா கானா பாலா எப்பவும் போல பாடல் பாடி இருக்காரு. நிக்சனும் அவர் ரீசெண்டா ரிலீஸ் பண்ண நடராஜன் நாட்டியம் ஆல்பம் சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த ஆல்பம் சாங்குக்கு பிறகு இவர் சில திரைப்பிரபலங்களை மீட் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா பார்த்திபன் சாரை மீட் பண்ணியிருக்காரு. மேலும் ஏடிகேவோட சேர்ந்து ஆல்பமும் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்டும் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் செஞ்சிருக்காங்க. பேபி கொண்டாட்டம் அப்டேட் கொடுத்ததா சொல்லணும்னா பிராவோவை தான் சொல்லணும். அவருடைய ஸ்டோரியில யாரெல்லாம் மீட் பண்றாரோ, கொண்டாட்டத்துக்கு பர்ச்சேஸ் பண்றது, இப்படி பல விஷயங்களை அப்டேட் பண்ணியிருந்தாரு. பிக் பாஸ் சீசன் 7ஓட முக்கியமான பேர் மணி அண்ட் ரவீனா. இவங்க 2 பேருமே பிக் பாஸ் சீசன் 7க்கு பிறகு தனித்தனியா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரவீனா ஜோடி ஆர் யூ ரெடியில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. மணியும் அவரோட ஃபேன்ஸ் மீட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு வெப் சீரிஸ்ல நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. ரவீனா ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. அதனால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தனியா ஷூட் பண்ணியிருக்காங்க. கொண்டாட்டத்துல மாயா தாம் புள்ளி கேங் தான் அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருக்காங்க. மதுரமுத்து ஃபன்னா சில அவார்ட்ஸ் கொடுத்திருக்காரு கண்டஸ்டன்ட்ஸ்க்கு. அதே போல ராமரும் வந்து சில பிராங்க் எல்லாம் செஞ்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா அக்ஷயாவை பிராங்க் பண்ண ஏதோ அவார்ட்ஸ் கொடுக்க அதை அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு அதை பிராங்க், ஏப்ரல் ஃபூல் இப்படி சொல்லி ஏமாத்திருக்காரு. சரவண விக்ரம்க்கு டைட்டில் வின்னர்ன்ற அவார்டையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா தேங்க்ஸ் அண்ட் சாரி செக்மெண்ட் நடந்திருக்கு. அதுல குறிப்பா அர்ச்சனா தான் தேங்க் பண்றது ஆர்ஜே பிராவோவுக்கும் விசித்ராவுக்கும் சொல்லியிருக்காங்க. சாரி யாருக்கும் சொல்லலைனாலும் தன்னுடைய ஃபேன்ஸ்ல இருந்து யாரும் மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு ஹேட்ரட் பரப்பாதீங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அர்ச்சனாக்கு மட்டும் அதிகமான கிளாப்ஸ் கிடைச்சிருக்கு. மேலும் அவங்க ஃபேன்ஸ் அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி இருக்காங்க. இதுல குறிப்பா அர்ச்சனாக்கு ஒரு ஃபேன் பென்சில் டிராயிங் வரைஞ்சு கொடுக்க வச்சிருந்தாராம். ஆனா அவர் இறந்துட்டதால அவர் சார்பா அதை அர்ச்சனாக்கு கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய நினைவுகள், நிறைய செக்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இதுல எதை சேனல் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூல் சுரேஷ் ஏற்கனவே படங்கள்ல கமிட் ஆனதை சொல்லியிருந்தாரு. விஷ்ணு விஜய் ஒரு தெலுங்கு ரீமேக் படத்துல நடிக்க போறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கான அபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம். மேலும் தினேஷ், விஜய் வர்மா, கூல் சுரேஷ், விசித்ரா, அக்ஷயா, சரவண விக்ரம், பூர்ணிமா எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு வழியா பிக் பாஸ் கொண்டாட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு. மீண்டும் நம்ம பிக் பாஸ் சீசன் 8ல சந்திப்போம். இந்த ஆடியோ சம்பந்தப்பட்ட உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு யூனிவர்சல் ஸ்கிரீன் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும்.